தரமான சம்பவங்கள்லாம் அதிகமாக இருக்குது. வர வர காலங்கள்ல வந்துட்டு வர நாட்கள்ல வந்துட்டு தரமான சம்பவங்கள்லாம் நம்ம மக்களுக்காண்டி வந்துட்டு ரெட் கார்டா இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே ஒரு தரமான சம்பவங்கள் ஃபைட்டா இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குள்ள மோதல் இருக்க போகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் அண்ட் தீபக், இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் வரப்போகுது. அண்ட் நேத்தே வரது அண்ட் கொஞ்சம் இந்த ரஞ்சித்தால வந்துட்டு சிலிமிசம் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆகிருக்கும். அண்ட் ஒரு 20 பேர் பார்த்திருந்தாலும் அந்த 20 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கறத நான் வந்துட்டு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தீபக்கும் சிவகுமாருக்கும் நேத்தே வந்துட்டு பயங்கரமான ஃபைட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுல வந்து நடுவுல வந்து குட்டையை கிளப்பி விட்டாப்ல நம்ம ரஞ்சித். அண்ட் அந்த குட்டையை கிளப்பிடவும் வந்துட்டு அந்த ஒரு சாந்தமா போயிடுச்சு. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா நேற்று டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டாஸ்க் நடக்கும்போது வந்துட்டு லாஸ்ட் பால் வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்து ஒழுங்கா போடல, ஓகேங்களா. சிவகுமார் போட்டிருந்தா வந்துட்டு அந்த ஒரு பாய்ஸ் டீம் தான் வின்னு. அவர் வந்துட்டு இப்படி ஆட்டிட்டே அந்த இது கீழே போட்டாரு. அதனால வந்து தீபக் வந்துட்டு என்னங்க ஒரு கேம் கூட இது கூட ஒரு ஆட்டமா விளையாட முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோவமா பேசுறாப்ல. கோவமா பேசிட்டு அப்பயே வந்து சிவகுமார் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாப்ல. அந்த வெறியை வந்துட்டு இனிமே நாம் காமிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு காமிக்கிறாப்ல. காமிச்சு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பயே நேத்தே நினைச்சிட்டாப்ல. நேத்தே செம்ம கோவமா இருந்து அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு டென்ஷன்ல வந்துட்டு தலைவர் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாப்ல. நம்ம ரஞ்சித் வந்துட்டு விடுங்க 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சமாளிச்சு விட்டுறதை நம்ம பார்த்தோம். லைவ்ல வந்துட்டு அதிகமா காணப்பட்டுச்சு. ஆனா எபிசோட் வந்து அதிகமா வரல, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா நம்ம ஆனந்தி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பயங்கரமான ஒரு ரெட் கார்டு வந்துட்டு யாருக்கோ காத்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்களா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம நினைச்சது வந்து வேற ஆளு. பட் அங்க நடக்க போறது வந்து வேற ஆளு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி. ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் வந்துட்டு வார்டனா இருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் எட்டி பார்த்துட்டு கேர்ள்ஸ் ரூம் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தீபக் கிட்ட வந்துட்டு சொல்ல தீபக் வந்து உடனே கேட்கறப்பல என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளுமே பயங்கரமான ஒரு சண்டை போகுது. இவங்க வந்துட்டு ஒரு வார்டனாவும் இல்ல, இவங்க வந்துட்டு ஸ்டூடெண்டாவும் இல்ல, 2 பேருமே வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்டா வந்துட்டு ஃபைட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நேத்துல இருந்தே வந்துட்டு பயங்கரமான மோதல் பயங்கரமான முட்டிக்கிட்டு இருக்க நிலைமை தெரியுது. ஏன்னா வந்துட்டு நம்ம தீபக்கும் வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஒரு பாக்குற போதெல்லாம் வந்துட்டு அவர் அமைதியாவே இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு அமைதியா இருக்க கேரக்டரே கிடையாது. எதுக்கா இருந்தாலும் ரியாக்ஷன் காட்டுற கேரக்டர். அவர் வந்துட்டு இவ்வளவு அமைதியா இருக்கும்போது எதனாலன்னு தெரியல. மேபி வந்துட்டு நேத்து வந்துட்டு பொங்குனது வந்துட்டு இன்னைக்கு பொங்கிட்டு தான் நல்லா இருக்குன்னு தான் என்னோட கருத்து. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் வந்துட்டு நேற்று நைட்டு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சிவகுமார் வந்து கை கொடுப்பாப்ல. சிவகுமார் கை என்ன வார்டன் போயிட்டு நீ கை கொடுக்குற, ஏன்னா வார்டன் வந்துட்டு தொடுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்த்து நம்ம சிவகுமார் கேட்டதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து பல சண்டைகள் வந்துட்டு நம்ம சிவகுமாருக்கு தீபக்கும் பயங்கரமான ஒரு இது போயிட்டு இருக்குது. இப்போ கூட கல்ல வந்துட்டு அந்த ஆனந்தி சொன்ன மேட்டர் வந்துட்டு பேசி அது ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பெரிய கான்வர்சேஷனா போய் அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ரஞ்சித் மட்டும் இல்லைன்னா இன்னும் பயங்கரமா முட்டிக்குன்னு தான் சொன்னோம். நேற்று வந்துட்டு நம்ம ரஞ்சித் மட்டும் இல்லைன்னா பயங்கரமா முட்டிக்கும். இதுல வந்து நடுவில் வந்துட்டு தேக்கி விட்டுறாங்க. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு வந்துட்டு தேக்கி விடுறதுனால வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் உங்க கண்ணு முன்னாடி சண்டை நடக்குது இதை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாரோ அப்படிங்கறதுனால வந்துட்டு நம்ம ரஞ்சித் பயப்படாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு சண்டை எதுக்குங்க, இதுக்கெல்லாம் போட்டுக்காங்க விடுங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு நம்ம ரஞ்சித் அடக்கிறதா இருக்கட்டும், தீபக் ரஞ்சித் அடக்கிறதா இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியில வந்துட்டு அடக்கிட்டு இருக்காப்ல நம்ம ரஞ்சித். இந்த சண்டை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ரெட் கார்டு மேட்டர்ல வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்துட்டு போறாரு. ஏன்னா அவர் மேல வந்துட்டு நிறைய ஒரு கருத்துக்கள்ல வந்துட்டு நிறைய ஒரு நோட்டீஸ் பண்ணப்படுது. ஏன்னா நிறைய ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அவர் மேல வந்து இருக்குது, ஓகேங்களா. அதிகமாவே வந்துட்டு காணப்படுது. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்க போகுது. அந்த ரெட் கார்டு வந்துட்டு இனி வரும் நாட்கள் வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு ரெட் கார்டு வரப்போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. தீபக்குக்கும் இவருக்கும் வந்துட்டு பயங்கரமான சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது. மேபி வந்துட்டு சிவகுமாருக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இந்த ஒரு ரெட் கார்டு மேட்டர்ல வந்து அவருக்கு நெகட்டிவா தான் போயிட்டே இருக்குது. பார்க்கலாமே என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க 2 பேரும் சண்டை வந்துட்டு பயங்கரமா ஒரு மோதல்ல இருக்கு. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முட்டிக்கிச்சுன்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டா வந்துட்டு இது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிவகுமார் பண்றது தப்பா இல்ல தீபக் பண்றது தப்பா என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.